அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி சிறப்பாக ஏதாவது சாட்டையில் ஒரு காணொலி போடலாம்னு நினச்சோம். சரி, சாட்டையவே காணொலி ஆக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சாட்டை அலுவலகம் புதிதாக சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாற்றங்கள் குறித்து பல பேர் கேட்டிருந்தாங்க. சாட்டையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, சாட்டை அலுவலகத்தில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதை காட்டுவதற்காகத்தான் இந்த காணொலி. சாட்டையினுடைய முதன்மையான நோக்கமே இங்கே எழுதியிருக்கிற அந்த வாசகம் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு 2000 வருஷம்னு சொல்கிறாங்க, அது 5000 கூட இருக்கலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்காத, உன் அறிவுக்கு உட்படுத்து, அதுக்கப்புறம் நீ தெளிந்து கொள் என்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்ன அந்த மறைதான் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் கற்க வேண்டிய பாடம். நானே காணொலியில் பேசினா கூட அதை உங்கள் அறிவுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது நம்மளுடைய அலுவலகத்தினுடைய வாயில். இந்த தமிழ் படம்னு ஒரு படம் உண்டு. அந்த படத்தில் சிவா ஒரு குடிசைகளை போவாப்புல. குடிசையை திறந்த உடனே உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாளிகை இருக்கும். அது மாதிரி தான் நம்ம அலுவலகம். சர்வாதிகாரி என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இந்த கதவு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும், மற்றபடி அலுவலகம் நல்லாவே இருக்கும். அலுவலகத்துக்கு உள்ளே வந்த உடனே இது என்னுடைய ஐடியாலஜின்னு சொல்லலாம், தமிழர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு கருத்தியல்னு சொல்லலாம். தமிழ் இனத்திற்காக போராடிய தலைவர்கள், அதே போல் நான் பின்பற்றக்கூடிய சில தலைவருடைய புகைப்படமும் இதில் இருக்குது. மிக முக்கியமாக இதில் தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவர் தன்னுடைய இனத்தின் விடியலுக்காக தன்னுடைய குடும்பத்தையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து போராடிய தலைவரை முதன்மையாக வைத்து அவரை சுற்றி நான் பின்பற்றக்கூடிய, நான் பார்த்து வியந்த, நான் கற்றுக்கொண்ட தலைவர்களுடைய புகைப்பட தொகுப்பு இது. முதன்மையாக தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அவர் ஏன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, அவர் குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவர் உண்மையிலே ஒரு பெரிய கம்யூனிஸ்ட், ஒரு பொது உடைமைவாதி. அவர் சொல்கிறாரு, ஹெட் கேன் திங், ஷோல்டர் கேன் ஃபைட், ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன் ரூல் அப்படிங்கிறாரு. இந்த புஜபல பராக்கிரம் உள்ளவன் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் தர்க்கம் செய்ய முடியும், அதிகாரம் செலுத்த முடியும், இந்த ரெண்டும் உள்ளவன் மட்டுமே ஆட்சி செய்ய முடியுங்கிறாரு. என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த 50 வருஷத்தில் இந்த ரெண்டும் உள்ள தலைவர்கள் இந்த நாட்டை ஆளலைங்கிறது தான் மிகப்பெரிய வேடிக்கை. அதாவது அறிவும் வீரமும் நிறைந்த தலைவர்கள் தமிழ்நாட்டை ஆளலை. அப்படி ஆண்டிருந்தா தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த மாநிலமாக மாறுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த வீரர். கிட்டத்தட்ட இந்திய விடுதலைக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அந்த சிறையே அவரை சிதைத்த போதும் கூட அந்த எந்த விதமான போராட்டத்திலிருந்து பின்வாங்காமல் மக்களுக்காக ஒரு நேரத்தில் சட்டமன்றத்தையும் பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டி போட்டு பிரச்சாரத்துக்கே போகாமல் ஒருத்தரால் வெல்ல முடியுமா? இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வண்டி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் தொகுதிக்கே போகாமல் வென்ற தலைவர் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அதே போல் நேர்மையினுடைய நேர் வடிவம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் தொடங்குற எல்லாரும் சொல்கிறது, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி. ஏன்னா காமராஜருக்கு பிறகு ஒரு நல்லாட்சி அமையலை. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகன், கிங் மேக்கர், கர்ம வீரர், பெருந்தலைவர் ஐயா காமராஜர். அதே போல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாம் இன்றைக்கி சுதந்திரமாக பேசுகிறோம், எழுதுகிறோம் அப்படின்னா அதற்கான எல்லா சட்டத்தையும் வகுத்து கொடுத்து ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வித்தகர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதே போல் அவருக்கு முன்னாடியே இந்த நிலத்தில், தமிழர் நிலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான விடுதலையை பேசியவர் லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட ரெட்டமலை சீனிவாசனார். இங்கே கண்ணியமிகு காகிதம் இல்லத். இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நடந்த தேர்தல்களில் பல பேர் எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு முந்தைய காங்கிரஸ் ஆண்ட தேர்தலில் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த கண்ணியமிகு காகிதம் இல்லத்து. காகிதம் இல்லத்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். அந்த காகிதம் எழுத்து இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏ, இன்றைக்கி 3 சீட்டுக்கு சுருங்கியிருக்கு. அது திராவிடத்தினுடைய வெற்றி. இந்த பக்கம் தலைவருக்கும் தலைவராக இருந்தவர் நம்முடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுக்கும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். உண்மையிலே இந்தியா காந்திய வழியில் சுதந்திரம் அடைஞ்சதா இல்லை நேதாஜி வழியில் சுதந்திரம் அடைஞ்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்தியாவுடைய ரூபாய் நோட்டில் யார் படம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று பேசிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இவர் என்னுடைய பெரிய ரோல் மாடல் ஒட்டுமொத்த தமிழினமும் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் தலைவர்,
கப்பலொட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை வந்து ஒரு மனுஷன் இழுத்துருக்கிறான், வ.உ. சிதம்பரனார். அதே போல் வ.உ. சிதம்பரனாருக்கு அவர் கப்பல் கட்டும்போது கொடைகளை அள்ளி கொடுத்த வள்ளல் பாண்டித்துரை தேவர், 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர், ஒரு ஜமீன்தாராக பிறந்து சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்காக உழைத்த வள்ளல் பாண்டித்துரை தேவர், அழகான வாழ்க்கையும் அழகான நிறைவான வாழ்க்கையை சொர்க்கத்தில் அமைக்காது நாம் வாழும்போதே அமைக்க விரும்புகிறோம், அதுக்காகத்தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு பேசிய தோழர் ஜீவா. ஜீவா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசினா கூட அந்த 3 மணி நேரம் பேசும்போதும் சின்ன பிசுறு இல்லாமல் பேசுவாராம். பேசி பேசி அவருடைய காதுகள் கூட ஊனமாயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. ஆகச்சிறந்த பேச்சாளர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை திராவிட இயக்கம் கடுமையாக எதிர்த்தது, ஆனால் தோழர் ஜீவாவை யாராலும் எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவர். கடைசி வரைக்கும் ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணாருங்கிறத எங்கேயுமே சொல்லாத ஒரு தலைவர். மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர். சரியாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு இதழில் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டார். தமிழில் பல வேர்ச்சொற்களை கண்டுபிடித்தவர். உலக மொழிகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழி, லத்தீன் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி தான், உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி தான் என்கிற ஆய்வுகளை நிகழ்த்தி மிகச்சிறப்பான தமிழுக்காக களமாடிய ஒரு பேரறிஞர்னு சொல்லலாம். இவர் வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புத்தகங்கள் படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து படித்தேன். ஒரு ஆயுத போராட்டத்தில் தன் வாழ்க்கையை துவங்கி சிறைக்கு பிறகு அமைதி வழி போராட்டத்துக்கு பின் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய காந்தி என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய ஒரு வாசகம் உண்டு, ஒடுக்குறவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ ஒடுக்கப்படுகிறவனும் அதே ஆயுதத்தான் எடுக்கிறான், ஒரு கட்டத்தில் நெருப்பை நெருப்பால் தான் வெல்ல முடியும் என்கிற நிலைமை உருவாகி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நான் எடுப்பேன்னு சொல்லி தலைவர் சொன்னார். அதை நெல்சன் மண்டேலா அதுக்கு முன்பாகவே வேறொரு சொல்லியிருந்தார். அதாவது ஒடுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, இல்லை அழுத்தப்படுகிற எல்லா சமூகத்துக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களுடைய அந்த கோட்பாடும் ஒரே கோட்பாடு தான் என்பதற்கு நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய சான்று. தமிழ் தேசிய தந்தையாக, தமிழர் தந்தையாக, எழுத படிக்க தெரியாத கிராமங்கள்லையும் தினத்தந்தி என்ற நாளிதழ் மூலமாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்தவர். இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தினத்தந்தி நிறுவனர் ஆதித்யநாத் அவர்கள். காந்தி அவருடைய சத்திய சோதனை முழுமையாக படித்தவங்களுக்கு, அதை உள்வாங்கி படித்தவங்களுக்கு காந்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இது எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வரலாறை உண்மையாக எழுதின ஒரே ஒரு ஆள் காந்தி தான். அதில் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு. அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாக இருக்கும்போது இவர் மனைவியோட அவர் வந்து ஒரு தனி அறையில் வந்து உல்லாசமாக இருந்ததாக எழுதியிருப்பார். அந்தளவுக்கு வந்து ஒரு கொடுமையானவராக காந்தி. அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும், ஆனால் யாரும் பதிவு பண்ண மாட்டாங்க. அவர் யதார்த்தமாக அதை உண்மையாகவே பதிவு பண்ணவர். இந்த நாட்டு விடுதலைக்காக போராடியவர். அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள், கருத்துக்கள் எது இருந்தாலும் கூட இந்த நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சிருந்தார். அவர் வந்து ராட்டை சுற்றி கதை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை போக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. உப்பு சத்தியாகிரகத்தின் மூலமாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்து இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைக்கிற பணியில் ஈடுபட்ட மிகப்பெரிய ஒரு மகான் மகாத்மா காந்தி. பாரதியார். இன்னைக்கு பாரதியாரை வந்து ஒரே வரியில் அண்ணன் சீமான் வந்து பாரதியோட வரலாறு சொன்னார். சாதிகளில் ஏடி பாப்பான்னு பாடிய பாரதிய பாப்பான்னு சொன்னவன் எவன்டான்னு கேட்டார். அப்படி அக்ரகாரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த அக்ரகாரத்திலேருந்து கிளர்ந்தெழுந்து வெளியே வந்து பூநூலை அறுத்து போட்டு அக்ரகார தெருவுக்குள்ளே கழுதையை கூட்டு போய் ஒரு பெரிய புரட்சியை பண்ணி எல்லாருடைய புகைப்படங்கள்லேயும் அவங்க மனைவி வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க, கணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம ஊரில் தாத்தாக்கமாரோட ஃபோட்டோலாம் பார்த்தோம்னா. ஆனால் பாரதியோட புகைப்படத்தில் பாரதி நின்றுட்டு இருப்பார், பாரதியோடைய மனைவி செல்லம்மாள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு நிகரில் பெண்ணை தனக்கு ஒருபடி மேலாக மதித்து போற்றிய மகான். வாழும்போது கொண்டாடப்படாமல் வரலாறு முழுக்கவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற பாரதி. அயோத்திதாச பண்டிதர். சரியாக ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பைசா தமிழன் அப்படின்னு தமிழன் என்ற இதழ் நடத்தி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைகளை தன்னுடைய இதழ் மூலமாகவும் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் பேசியவர், எழுதியவர். ஒரு சிறந்த சித்த வைத்தியராக இருந்து பல ஏழை எளிய மக்களுக்கான வைத்தியத்தை செய்தவர். இந்த சமூக நீதி கோட்பாடு, இந்த சமத்துவம், சாதி ஒழிப்பு களத்தில் முன்னோடியாக, சொல்லப்போனால் பெரியாருக்கும் முன்னோடியாக இருந்தவர் ரெட்டமலை அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனரும். இவருடைய தங்கையை தான் ரெட்டமலை சீனிவாசன் மணந்து கொண்டார். அப்போ 2 பேருக்குமான ஒரு உறவு பந்தம் இருந்தது. அதே போல்
நம் தமிழ் தேசியத்துடைய புரட்சியின் குறியீடாக தலைவர் இருப்பது போல உலக புரட்சியின் குறியீடாக சேகுவரா இருக்கார். ஒவ்வொருவரும் அவருடைய இனத்துக்கு தான் போராடுவாங்க. ஆனால் அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா விடுதலைக்காக போராடியவர். கியூபாவுக்கும் அவருக்கும் இயல்பில் எந்த சம்மந்தமும் கிடையாது, மொழியோ இனமோ எதுவுமே கிடையாது. ஆனால் அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாக போராடினார். உலகில் எங்கெல்லாம் ஒரு தேசம் அடிமையாகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படிங்கிற அந்த வரியின் மூலமாக சேகுவரா எப்படிப்பட்ட பரந்த சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அவருடைய மோட்டார் சைக்கிள் ரேஸ் புத்தகமாக கூட இருக்குது. அதை படித்தவர்களுக்கு சேகுவரா இந்த உலகம் தழுவி எப்படி நினைச்சாரு, ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக எப்படி போராடினாரு அப்படின்னு தெரிய வரும். கடைசியாக அவரை நோக்கி சுடும்போது, நீங்கள் என்னை நோக்கி சுடுறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் உங்கள் துப்பாக்கி குறி வந்து சரியா இல்லை, அது அந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் திருப்பி வைங்கன்னு சொல்லி துப்பாக்கி சுடுகிற அந்த அமெரிக்க வீரனுக்கு தன்னை நோக்கி சுடுவதற்காக உத்தரவிட்ட ஒரு மிகச்சிறந்த போராளி சேகுவேரா. நேர்மையினுடைய நேர் வடிவம் காமராஜர்னா, நேர்மையினுடைய மறுவடிவம் வந்து கக்கன். எளிமையின் வடிவம்னு சொல்லலாம். கடைசியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக படுத்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டு உங்களுக்கு ஒரு கட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எத்தனையோ நோயாளிகள் கட்டில் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க, நான் முன்னாள் அமைச்சருங்கனால எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாய் இருக்குல்ல, பாய், அந்த ஓலைப்பாய், அந்த பாயில் அரசு மருத்துவமனையில் படுத்து சிகிச்சை எடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு நீங்கள் 4-5 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 5-6 வீடுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து இறந்து போன முன்னாள் அமைச்சர், அதுவும் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த காமராஜருடைய அமைச்சர். காமராஜர் நேர்மையாக இருக்க போய் இங்கே கக்கன் மாதிரி அமைச்சர் இருந்தாங்க. கருணாநிதி அமைச்சரானதுனால இங்கே பொன்முடி மாதிரி அமைச்சர் கிடச்சிருக்காங்க. கியாப்பே விஸ்வநாதன் திருச்சியை பூர்வமாக கொண்டவர். அவருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒன்று மட்டும் தெரியுது, இன்னைக்கு இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திராவிட இயக்க தலைவர்களை கேள்வி கேட்ட தமிழ் தேசியவாதிகள் நிலத்தில் இருந்தாங்க. திராவிட கழகத்திற்கு ஏன் திராவிட கழகம்னு பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியதில் கியாப்பே விஸ்வநாதன், அண்ணல் தொங்க போன்றவர்கள்லாம் தலையாயவர்கள். தமிழ் தேசிய அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை விதைத்தவர்களில் முதன்மையானவர்கள் கியாப்பே விஸ்வநாதன். இப்படி தமிழுக்காக மிகப்பெரிய தொண்டாற்றிருக்காங்க. இப்படி இன்னும் நிறைய புகைப்படங்கள் அதில் வைப்பதற்கான இடம் இல்லை. பழனி பாபா அவருடைய புகைப்படம் வைக்கணும், அப்படி MC ராஜா அவருடைய புகைப்படம் வைக்கணும், இன்னும் தமிழ் இனத்துக்காக போராடிய புகைப்படங்கள்லாம் வைக்கணும். அதுக்கான இடம் இல்லை. அவசரமாக இதை செட் பண்ணனால வைக்க முடியலை. இது நம்மளுடைய என்ன சொல்கிற சாட்டையினுடைய வரவேற்பு அறை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இந்த தலைவர்களை பற்றி நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த 100 வருஷங்களில் எவ்வளோ பெரிய சாதனைகள் இந்த இனத்திற்காக மொழிக்காக உலகம் தழுவி சேகுவேரா, அதே போல் நெல்சன் மண்டேலா எல்லாருடைய புகைப்படம் வச்சுருக்கோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்போர்ட்டிவ் கிடைக்குது, ஒரு மோட்டிவ் கிடைக்குது. இவர்களைப் போல நம்ம வரலாம் போல, இவங்க வாழ்க்கையில் ஒரு 5 விழுக்காடு நம்ம வாழ்ந்தால் போதும், இந்த மக்களுக்காக மொழிக்காக நம்ம உண்மையாக உழைக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாட்டையினுடைய சேட்டைன்னு சொல்லலாம். நம்ம நாட்டு நடப்பு உருவாகிற இடம். ஒரு படத்தை சொல்லுவாங்களே, இங்கே தாங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, இந்த உப்பு கண்டம் போடுறது, உரிச்சு காய போடுறது எல்லாமே இங்கே தான். தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரன் ஏழை எதுவுமே பார்க்கக்கூடாதா, நியாயத்தை மட்டும் சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நியாயத்தை சொல்வதற்காக நம்ம உருவாக்கப்பட்ட கிரீன்மெட் ஸ்டுடியோ. இங்கே தான் நம்மளுடைய பெரும்பாலும் 99 விழுக்காடு சாட்டையினுடைய காணொலிகள் உருவாகிற இடம் இந்த இடம் தான். இதுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய அலுவலகம்னு கேட்காதீங்க. அங்கே இதுக்கு நமக்கு இந்த ஸ்பேஸ் போதும். இங்கே உட்காந்து தான் நம்ம பேசுகிறது. அப்படியே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா 10 நிமிடமோ 15 நிமிடமோ காணொலிகள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். அப்படி சாட்டையினுடைய ஆயிரக்கணக்கான காணொலிகள் இந்த இடத்துலேருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய கிரீன்மெட் ஸ்டுடியோ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாட்டையினுடைய பாட்காஸ்ட் ஸ்டுடியோ. இது தேர்தலுக்காகவே நம்ம உருவாக்குனது. இந்த ஸ்டுடியோவை பொறுத்தவரை இது முழுக்க எந்த டிசைனும் வைக்காமல் நானே உருவாக்கின ஒரு ஸ்டுடியோ. முன்னாடி நிறைய வச்சுருந்தோம். இல்லை ஒரு சாட்டை திரை அப்படின்னு வச்சுருந்தோம். ஒரு சினிமாக்கான ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்குது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்படலை. அதுக்கு ஒரு 50,000 கொடுத்துலாம் வரைஞ்சேன், ஆட்கள்லாம் கூட்டு வந்து. ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கு நேரமும் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க என்னடா நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை மாதிரி. ஆனால் நேரம் இல்லை நமக்கு. இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான அரசியல் பேசணும். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடி வேட்பாளருடைய பேட்டி, கட்சி தலைவருடைய பேட்டி, எல்லா மாற்று கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய பேட்டி எடுத்து அவங்க கருத்தையும் பதிவு பண்ணுவோம். அவங்ககிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். நாட்டு மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டுடியோ, ஒரு படப்பிடிப்பு தளம்.
இதில் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை, சில பேருக்கு அது எதிர்மறையாக இருக்கும், சில பேருக்கு நேர்மறையாக இருக்கும் இந்த புகைப்படங்கள். அப்படி நம்ம தொகுத்துருக்குறோம். இதை ஒரு வரைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வரைகிறதுக்கான நேரம் இல்லை, வரைகிறதுக்கான துணிச்சலான ஆர்டிஸ்ட்டும் இல்லை, பயப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணோம், சரி பரவாயில்ல நம்ம பிரிண்ட் போட்டு ஒட்டிடுவோம்னு சொல்லி ஒட்டியாச்சு. செலவும் கம்மியாயிடுச்சு. நம்ம 50 ஆண்டுகள் அப்படிங்கும்போது நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு முக்கியமாக நடந்த சம்பவங்களை தொகுத்திருக்கோம். அதில் மிக முக்கியமானது மொழிப்போர். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆளிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு அந்த பதாகை பிடித்து கொண்டு நடராசன் தாளமுத்துக்கு பிறகு கீழப்பழு சின்னசாமி, பிராலிமலை சண்முகம் போன்ற மொழிப்போர் தியாகிகள் அந்த மொழிப்போரில் ஈடுபட்ட மொழிப்போரை குறிப்பிற்காக திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே அப்படிங்கிற அந்த வாசகம். இது சென்னையில் நடந்த ஒரு மொழிப்போருக்கான புகைப்படம், வரலாற்றை புரட்டி போட்ட புகைப்படம் சொல்லலாம். ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சி வீழ்வதற்கு காரணமாக இருந்தது இந்த மொழிப்போர். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி அடுத்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலராக திருநெல்வேலியில் எங்கள் மண்ணில் அறிமுகப்படுத்தும் போது தான் செங்கோலை தூக்கி எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான ஆளுமையாக தமிழ்நாட்டில் பிற்காலங்களில் ஜெயலலிதா வருவார்னு சொல்லி எம்ஜிஆர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் பொறுப்பேற்ற நாள் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னென்னா, இது ஒரு முக்கியமான சம்பவம். ஐயோ கொல்றாங்க கொல்றாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். இது திமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம். இந்த புகைப்படத்தை வச்சு தான் 2006 சட்டமன்ற தேர்தலை திமுக அணுகுச்சு. இதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வராதுன்னு நினச்ச திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த புகைப்படம். ஒரு திமுகவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம். கருணாநிதி அவர்கள் தன் வீட்டில் வச்சு அரசு செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். அதே போல் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் தலைவரி கோலமாக வெளியே வந்த ஒரு புகைப்படம். இது அதிமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம். சட்டசபைக்குள்ள ஒரு பெண்ணாக தனியாக போய் அவங்க திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் ரொம்ப ஆபாசமான முறையில் அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படம். அது அவங்களே ரொம்ப ஒரு வடநாட்டு தொலைக்காட்சி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அது நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஜெயலலிதாவுடைய வரலாற்றில் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஒரு ரெவிஞ்ச் ஸ்டோரியே ஆரம்பிக்குது, ஒரு பழிவாங்கும் படலம் ஆரம்பிக்குது. அதை அவங்க தீர்த்து முடித்தாங்க, தன் காலத்தில் அதை பழி வாங்கி முடித்தாங்க. இதை யாராலும் மறக்க முடியாது. உலகத்திலே ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு உண்ணாவிரத்தை இருந்து இவர் உண்ணாவிரதம் இருந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 பக்கமும் 2 ஏற்குள்ளது. இந்த பக்கம் அம்மையார், அந்த பக்கம் துணைவியார், மனைவி துணைவி. நான் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது தினத்தந்தியில் முதல் பக்கத்தில் கோபாலபுரத்தில் மனைவி தயாளம்மாவோடு அவர் இருந்தாருன்னு போடுவோம். 4வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஐடி காலில் துணைவி ராஜாத்தி அம்மாள்னு போட்டிருக்கோம். என்னடா இது, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மனைவி துணைவின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆட்சிட்டு போய் கேட்டேன், அதெல்லாம் உனக்கு புரியாதுல, நீ வளர்ந்து பெரிய ஆளாக கூட தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆட்சி சொல்லிச்சு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி 2 ஏர்கூலரை வச்சு 2 இதை வச்சுக்கிட்டு அவர் உண்ணாவிரதம் இருந்தார். ஈழத்தமிழருக்கு துரோகம் விளைவித்தார் கருணாநிதி என்று சொல்லப்போனால் இந்த என்னை போன்றவர்கள் திராவிட குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர்கள் அதை விட்டுட்டு வெளியே தமிழ் தேசிய பாதையை தேடுவதற்கும் அண்ணன் சீமானுடைய கரத்தை பிடிப்பதற்கும் காரணமாக இருந்ததே இந்த புகைப்படம் தான். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் தொடங்குவதற்கும் திமுக கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி அதிகாரத்தில் அமையாமல் போனதற்கும் இந்த புகைப்படம் தான் காரணம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படம். தமிழின வரலாற்றில் ஒரு துரோகத்தை வெளிக்காட்டக்கூடிய புகைப்படம். மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்ட புகைப்படம்னு சொல்லலாம். மதுரை மாநாடு அவருடைய தொடக்கமாக இருந்தால் கூட இந்த சட்டமன்றத்தில் அவர் நாக்கை துருத்திய பிறகு அவர் அரசியல் வாழ்க்கை சரிய ஆரம்பிச்சிது. இது அவருக்கு ஒரு நெகட்டிவான பாசிட்டிவான புகைப்படம் இருந்தால் கூட அவர் அரசியல் வாழ்க்கை இதுக்கு பிறகு சரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த புகைப்படம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படம். அதே போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புகைப்படம். நம்முடைய அண்ணன் முறைச்சா அடிப்பண்டா அண்ணன், இது நம்ம ஐயாவுக்கும் அவர் மகனுக்கும் சண்டை வரும்னு யாரும் கனவு நினைக்கல, ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் சண்டை வரும்னு யாரும் கனவு நினைக்கல. ஆனால் ஐயா ஒன்றுன்னு சேர்ந்து ஒரு காலத்தில் இருந்தாங்க, அவங்க தமிழருக்காக பாடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அரிய பொக்கிஷம் இந்த புகைப்படம். இது மீண்டும் நடந்தால் வட மாவட்டங்களில் கொஞ்சம் பதட்டம் குறையும். அது யார் நடத்த போகிறாலும் தெரியல. இது ஒரு முக்கியமான புகைப்படம். 1,00,000 கோடிக்கு கிரானைட்டை கொள்ளையடித்த அந்த கும்பலை எதிர்த்து ஒரு அதிகாரி சகாயம் என்கிற ஒரு நேர்மையாளன்
மதுரையில் வந்து சுடுகாட்டில் படுத்து கிடந்தார் அந்த கிரானைட் கொள்ளை எதிர்த்து அந்த புகைப்படம். அதே போல் இது ரொம்ப முக்கியமான புகைப்படம். பொதுவாக சட்டசபைக்குள்ளே பேப்பரில் கிழிச்சு எறிவாங்க, ஆனால் சட்டசபைக்குள்ளே சட்டையை கிழிச்சிட்டு வந்தார் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த ஒரு புகைப்படம் மிக முக்கியமான புகைப்படம். சட்டையை கிழிச்சிட்டு வந்து நடு ரோட்டில் போஸ்ட் கொடுத்தாரு. இதை வச்சே விளம்பரம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு நாமே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், ஊர் ஊராக வராரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி விளம்பரமாக பண்ணி அவர் அதிகாரத்தை அடைவதற்கு இந்த புகைப்படமும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க திமுககாரங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து காலில் விழுந்து வந்தார், தரையில் வந்து விழுந்தார், பர்பி தேடினார், பர்பி ஜாமீன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண கிளை செயலாளர் தமிழ்நாடோட முதலமைச்சராக வந்திருக்காரு. கிளை செயலாளரும் ஒரு கட்சியில் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு ஊக்கம் தான். அவர் எப்படி வந்தார் எப்படி அதெல்லாம் தாண்டி வந்திருக்க முடிஞ்சிருக்குல்ல. அது கூவாத்தூரில் வந்தார், இல்லை சசிகலாவுடைய புண்ணியத்தில் வந்தார், என்னவே வேணாலும் வர முடிஞ்சிருக்கு. கிளை செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் அப்படின்னு ஒரு குரோத் இருக்குது. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான புகைப்படம். இது ரொம்ப முக்கியமான புகைப்படம். அந்த கலைஞரின் மகனாக இருக்க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் டிவியை உடப்பாரில் நம்ம மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன். ஆழ்வார்பேட்டையிலேருந்து கோபாலபுரத்துக்கு 5 கிலோமீட்டர். ஆனால் டெல்லியில் போய் அங்கே வந்தார். இதுக்கு டிவியை உடைச்சி, ரிமோட்டை உடைச்சி, கடைசியாக அந்த கட்சியும் உடைச்சிட்டார். இது ஒரு முக்கியமான புகைப்படம். விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய புகைப்படம், இது கட்சியை முடிச்சு வச்ச புகைப்படம். ரெண்டுமே நம்ம வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழின வரலாற்றில் மொழிப்போருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது, நம்ம காலத்தில் நடந்தது. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு கூட்டங்களில் போய் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு ஊரில் நடந்த கூட்டங்கள் கலந்து கொண்டேன். தொடர்ச்சியாக அதுக்கு முன்னாடி பல்வேறு மேடைகளில் பேசணும். இது நம்ம கண்ணு முன்னாடி கோடிக்கணக்கான மக்கள் திரண்ட ஒரு மக்கள் திரள் போராட்டம், தலைவர்கள் இல்லாத ஒரு மக்கள் திரண்டு போராடியது ஜல்லிக்கட்டுக்கு தான். வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் போராடல, அங்கே தற்சார்பு போராட்டம் போய் பேசுகிறான், பெப்சிகோக்கு எதிராக பேசுகிறான். சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த அந்நிய குளிர்பானங்கள், இந்த KFC, பர்கரு, பீஸா இது போன்ற உணவுகளுடைய விற்பனை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நான்லாம் வந்து 10 வருஷம் ஆச்சு பெப்சி, கோக்கு, ஸ்லைஸு, மிரிண்டா, ஃபேண்டா இந்த மாதிரியான கருமங்களை குடித்து 10 வருஷம் ஆச்சு. எல்லோரும் கேட்பாங்க, என்ன இவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்களே, இவ்வளோ இதாக இருக்கீங்களே, ஆக்டிவாக இருக்கீங்களே அப்படிலாம் கேட்டதுக்கு வந்து இந்த அந்நிய குளிர்பானங்கள், இந்த பீஸா, பர்கர் கருமங்கள் சாப்பிட்றது விட்டாச்சு. அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு சுத்தமாக விட்டாச்சு. முன்னாடி பவண்டா மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் கேட்டான், பவண்டா மட்டும் என்ன வானத்தை தான் செய்கிறாங்க, அதுவும் தண்ணியை உறிஞ்சானு செய்கிறாங்கன்னு கேட்டான். பவண்டா குடிக்கிறது விட்டேன். பன்னீர் சோடா குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் குடிக்கிறது. மொத்தமாகவே இந்த கூல் ட்ரிங்க்ஸுக்கு ஸ்டாப் வச்ச போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். நம் மண்மொழி காக்க நடந்த மிகப்பெரிய போராட்டம். இது வந்து எங்களை போன்ற இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பிய ஒரு புகைப்படம்னு சொல்லலாம். நான் அதுக்கு முன்னாடியே கட்சியில் இணைஞ்சிட்டேன். ஆனால் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 5 மாதங்கள் சிறையில் இருந்து வெளியே வந்த நாள் டிசம்பர் மாதம் ஒரு 15ஆம் தேதி நினைக்கிறேன், 15-20 தேதிக்குள்ளே. அந்த 5 மாத சிறை அண்ணன் சீமான் அவர்களை செதுக்கியதை விட நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பவர்களையும் நிறைய செதுக்கியது. ஒரு தலைவன் கட்சிக்கு போகும்போது அந்த கட்சி காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. ஒரு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாலே 16 நாள் பொதுச்செயலாளர் அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் கட்சியே தலைமுறை ஆயிடுது. ஆனால் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடும்போது கூட தொடர்ச்சியாக கூட்டம் போட்டு கட்சி வளர்ந்து கொண்டது. அண்ட் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டார், கொடும் சிறை. அந்த சிறையிலேருந்து அவர் மீண்டு வருகிற புகைப்படம். சிறையிலேருந்து வரும்போது கூட சிரித்த முகத்தோடு வந்தார். சிறை பொறுக்கிகளை தான் சிதைக்கும், போராளிகளை செதுக்கும் என்பதற்கு இந்த புகைப்படம் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த சீமானுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான புகைப்படம் இந்த புகைப்படம். இந்த ரெண்டையுமே நம்ம மறக்க முடியாது. இது இந்த நூற்றாண்டினுடைய துயரம்னு சொல்லலாம். இப்போ தாமிரபரணியில் வந்து கூலி உயிர் கேட்ட போராளிகள் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கொடூரமானதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொடூரம் ஸ்டெர்லைட். தன்னுடைய நிலம், தன்னுடைய மண், தன்னுடைய நீர் நாசமாகுது அப்படிங்கிறதுக்காக போராடிய மக்களை ஸ்னைப்பரை வச்சு குறி வச்சு சுட்டாங்க. ஸ்னைப்பரு குறி வச்சு சுட்ட 13 பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைச்சானா இல்லை. அண்ணா ஜெகதீசன் ஆணையம் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தான் இது நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் தீர்வு இல்லை. 13 பேர் உயிர் தியாகம் செஞ்சது தான் மிச்சம். ஆனால் அது தியாகம் போற்றுதலுக்குரியது. ஏன்னா அந்த தியாகத்திற்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு. அவங்க யாரும் நடிகனை பார்க்க போய் சாகலை,
நாட்டுக்காக மக்களுக்காக செத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ₹1 நிவாரணம் கிடையாது. எந்த கட்சி தலைவர்களும், குறிப்பாக நான் சீமான் அவர்களை தவிர ஆளுங்கட்சி அன்னைக்கு போய் பார்க்கல, ஆளுங்கட்சி நிவாரணம் கொடுக்கல. அன்னைக்கு ஆண்ட அதிமுக இன்னைக்கு கரூருக்கு போய் மாங்குன்னு செய்கிறாங்க. நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு 10 லட்சம் அரசு வேலைலாம் கொடுப்பன்றாங்க. ஆனால் இங்கே மக்களுக்காக, தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய நிலத்துக்காக தூத்துக்குடியை காப்பாற்ற போராடிய மக்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கப்படலை. இது பல பேருக்கு ஓட்டு வாங்கி கொடுத்த புகைப்படம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டா அது மாறிச்சு. ஆனால் நீட் ரத்து பண்ணப்பட்டுச்சானே இல்லை. ஒரு மரணம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி போட்டது. இந்த புகைப்படத்தை வச்சு பல பேர் ஓட்டு வாங்கினாங்க. நீட் ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தையும் சொல்லலை, நீட்டும் ரத்து செய்யப்படலை. அனிதா போல பல தங்கச்சிகள் இன்னைக்கும் பலியாகி கொண்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த நிலத்திலும் இல்லாத அளவுக்கு நீட் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுடைய தோடை கழட்டுறது, துப்பட்டாவை கழட்டுறது, சட்டையை வெட்டுறது, முடியை களைச்சி போடுறது, அவங்களுடைய உள்ளாடை முதற்கொண்டும் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. இது நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த தங்கச்சி அனிதா இறந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அனிதாவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தர்மயுத்த நாயகன் நல்ல நோக்கத்திற்காக, நல்ல எண்ணத்திற்காக, புனிதமான பணிக்காக தர்மயுத்தம் இருந்தால் அவர் சொன்னார். ஆனால் அது எதுன்னு இது வரைக்கும் தெரியல. இது நீட் ரகசியத்தை அறிந்த ஒரு போராளி எய்ம்ஸ் செங்கலை எடுத்து கையில் வச்சார். அந்த முறை அவர் வாக்கு வாங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. உதயநிதியோடைய ஸ்டாலினுடைய அரசியல் பயணத்தில் இது ஒரு முக்கியமான புகைப்படம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணும்னு சொன்னாங்க, அதை செங்கலை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அது கடுமையான விமர்சனங்களை அவங்க வச்சாங்க. எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு போடான்னு சொல்லி அவர் மேலே புகார்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் செங்கலை தூக்கி 5 வருஷம் தான் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எய்ம்ஸும் வரலை, எதுவும் வரலை. இந்த பக்கம் டாஸ்மாக், தமிழ்நாட்டை வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இந்த டாஸ்மாக். எதில் பாஸ்மாக் வாங்குறா இல்லையோ டாஸ்மாகில் பாஸ்மாக் வாங்கிடுவாங்க. தீபாவளி வரை வருது. 700 கோடிக்கு ஒரு நாளைக்கு குடிப்பான். 700 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கடா இலவசம்னு கேட்டால் எவன்ட்டி பதில் இருக்காது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50,000 கோடி வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய டாஸ்மாக். இந்த புகைப்படத்தோட பேசும்போது இந்த புகைப்படத்தை பேசிதான் ஆகணும். ஆனால் இது வேறு வழக்காக இருந்தால் கூட இந்த துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டது ஒட்டுமொத்தமான திமுக ஆட்சியினுடைய அவலம்னு சொல்லலாம். அந்த அவலத்தை காட்டக்கூடிய ஒரு புகைப்படம். அதே போல் திமுகவுடைய இன்னொரு அவலம், ஒட்டுமொத்த தமிழனையும் இந்தியா முழுக்க தலையை குனிய விடமாட்டேன்னு சொல்லி தலைகுனிய வச்ச ஒரு புகைப்படம் இது. 2500 கோடிக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோ மெத்தஃபெட்டமைன் அப்படிங்கிற வார்த்தை ஜாபர் சாதி கைதான பிறகு தான் சத்தியமாக எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது இந்த ஐஸ் மெத்துன்னு சொல்லுவாங்க. ஐஸ் மெத்து விற்று வந்திருக்காரு, கிறிஸ்டல் மெத்து, ஐஸ் மெத்தும்பாங்க. அப்படி மெத்து விற்று மெத்தையாக வாழ்ந்து தத்தைகளை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக்கு மூஞ்ச மூடி வச்சிருக்காப்புல. இதுவும் திமுக ஆட்சியினுடைய இன்னொரு அவலம். இந்தியாவினுடைய டாப் 10 யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட 180 கேமரா, 180 கேமராவிலையும் சிக்காமல் இந்தியாவுடைய ரேடார்லேயும் சிக்காத ஒருத்தன் இந்த திமுகவோட பொறுக்கி புறம்போக்கு ஞானசேகரன். இவனெல்லாம் அவ்வளோ மரியாதை தான் நம்ம பேச முடியும். ஏன்னா கல்லூரி படிக்க வந்த ஒரு பெண்ணை அவன் என்ன வேலை செஞ்சான் அப்படின்னு அந்த எஃப்ஐஆரில் இருந்துச்சு. எஃப்ஐஆர் வெளியானதே பெரிய தவறு. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் இருந்தது படித்த பிறகு இவன் எவ்வளோ பெரிய கேவலமான நாய் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த நாயினுடைய புகைப்படத்தை ஏன் வச்சுருக்கோம்னா, இவனை மாதிரி இனி ஒருத்தன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இதுபோல சம்பவங்கள் தொடரக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு வர இவன் புகைப்படத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். நம்ம பார்க்கும்போது வாயிலே போடுறங்கிற வெறி வரணும். லாக்அப் டெத்துன்னு சொன்னாங்க. அது டெத்து கிடையாது, அது மர்டர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நான் ஒரு வார்த்தை விட்டுட்டேன். நிறைய பேர் அதை வந்து வருத்தம் தெரிவித்தாங்க. இப்படிலாம் பேசிடக்கூடாது, ஒரு பெண்ணை போய் பொதுவில் இப்படி பேசுகிறான்னு. எந்த தப்பும் செய்யாத ஒரு 6000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்த ஒருத்தனை தன்னுடைய அதிகார திமிரில், எனக்கு அமைச்சரை தெரியும், எனக்கு அதிகாரியை தெரியுங்கிற திமிரில் ஒரு பெண் ஒரு புகாரை கொடுத்து வெறும் வாய்மொழியாக கொடுத்து அந்த வாய்மொழி புகாரில் ஒருத்தனை கைது பண்ணி தலையிலேருந்து கால் வரைக்கும் அடித்து சித்திரவதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு அதிகாரம் காட்டுச்சு. நேற்று தான் சிபிஐ விசாரணை அடிப்படையில் இவருக்கு வண்டி ஓட்டிய அந்த கைது பண்ணும்போது வண்டி ஓட்டிய டிரைவரை கண்டுபிடிச்சிக்கலாம் 2 மாதம் கழிச்சு. இந்த வழக்கு விசாரணை சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியுது. சாத்தாங்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல, தம்பி அஜித்குமாருக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியலை. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். இது இந்த நூற்றாண்டினுடைய அவலம். இந்த 2 புகைப்படமும் தூய்மை பொறியாளர்கள் அவங்க, ஆனால் தூய்மை பணியாளர்கள் அழைக்கப்படுறாங்க. மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, சட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால்
இன்னைக்கு தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு ரிப்பன் மாளிகையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு வரைக்கும் நடந்த அந்த 13 நாள் போராட்டம் சான்று. உண்மையிலே 2-3 முறை போயிருந்தேன், அவங்களோட தொடர்ச்சியாக பேசினேன். அது ரொம்ப வலி நிறைந்த வாழ்க்கை. ஒரு 13,000 ரூபா சம்பளத்திற்கு அவங்க அரசு வேலை கொடுங்கயா அப்படின்னு கேட்டால் அந்த ஒட்டுமொத்த தொழிலையும் தனியார்ட்ட கொடுத்து அதை எதிர்த்து போராடக்கூடிய மக்களை மனிதர்கள் நாயை விட கேவலமாக நடத்தி இரவோடு இரவாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்படும் போது ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியது. மனசாட்சியுள்ள யாராக இருந்தாலும் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தின் பக்கம் நிற்கணும், அவங்க வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புகைப்படத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இது தமிழ்நாட்டிலுடைய அவலம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய அவலம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ நம்மால் உருவாக்க முடியாத ஒரு ஆற்றலை நம்ம அழிக்கக்கூடாதுன்றான். ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த 350 வருஷம் ஆண்ட வெள்ளைக்காரன் உடைக்காத மலைகளை 50 வருஷத்தில் ஆண்ட அந்த கொள்ளைக்காரன் அழித்து முடிச்சிட்டான். அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களை குறி வச்சு ஒரு கனிம வள வேட்டை நடக்குது. தொடர்ச்சியாக இல்லீகல் மைன்ஸு. நம்ம என்ன சொல்கிறோம், நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குழிப்பாறைகளை எடுத்து நம்ம கற்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மலை பகுதிகளுடைய மலைகளை உடைக்கிறாங்க. அதில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழும். அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் இங்கே அன்அப்ரூவ்டு அன்லைசன்ஸ்டு குவாரிகள் நிறைய செயல்படுது. அதனால் மிகப்பெரிய ஒரு கனிம வள வேட்டை நடக்குது. ஆந்திரா கிட்டத்தட்ட மொட்டை ஆயிடுச்சு. ஆந்திரா மொட்டை அடிக்கப்பட்ட போல தமிழ்நாட்டையும் மொட்டையடித்து கொண்டிருக்கிறது ஒரு கனிம வள வேட்டை கும்பல். இது இந்த 50 ஆண்டுகளில் எண்ணெய் எண்ணெய் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட புகைப்படம்னு சொன்னால் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம வைக்கணும். அதில் இந்த பேக்ரவுண்டில் இருக்குது. ஆனால் ஏன்னா இதில் தெரியாது, கேமரா செட் பண்ணும்போது பெருசாக தெரியாது. அதனால் சில புகைப்படங்கள் நம்ம வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்துட்டோம். நிறைய புகைப்படங்கள் சென்சாரில் போயிடும், அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி புகைப்படம்லாம் இது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் முடிந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். இது ஒரு முக்கியமான புகைப்படம். பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் அவர்களை தேசிய தலைவர் சந்தித்த ஒரு தருணம். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு அந்யோன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள. ஒரு தலைவரை இன்னொருத்தர் சந்திக்காருன்னு இருக்காது, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சந்தித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காரு, என்னை கடைசி வரைக்கும் அவர் தம்பியாக பார்த்தாரு, கடைசி வரைக்கும் நான் அவரை அண்ணனாக பார்த்தேன். எம்ஜிஆருடைய அரசியல் இதில் நமக்கு சில விமர்சனங்கள் பல பேர் வைப்பாங்க. ஆனால் ஈழத்தை பொறுத்தளவில் அவர் எந்த விதமான சின்ன மனக்கசப்பு கூட இல்லாமல் உளச்சான்றோடு அந்த நாடு மலரணும், தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு அமையணும்னு நினைச்சார். ஏன்னா அவர் மலையாளியாக இருந்தாலும் அவர் இயல்பில் அங்கே பிறந்து வளர்ந்ததுனால, இலங்கையில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த பிரச்சனை அந்த மண்ணினுடைய எல்லா தன்மைகளும் அவருக்கு தெரிஞ்சதுனால அங்கே ஒரு நாடு மலரணும் தமிழனுக்குன்னு சொல்லி நினச்சாரு. தன் சொந்த பணத்தை அள்ளி கொடுத்தாரு. ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாருன்னா ஈழம் இருந்திருக்கும், திமுக இல்லாமல் போயிருக்கோம். காலத்தினுடைய கோலம் அவர் நம்ம விட்டு போயிட்டார். இதுக்கு அப்படியே நேர் எதிரான இது ஒரு 50 ஆண்டுகால வரலாற்றில் உள்ள புகைப்படம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 250 ஆண்டுகால தமிழர் வரலாற்றுக்கூடிய ஒரு புகைப்பட தொகுப்பு, ஒரு வரலாற்று தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இரத்தமும் சதையுமாக இந்த இனத்தின் விடியலுக்காக போராடிய தலைவர்கள். இன்னைக்கு நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடிய ரசிகர்கள், யார் யாரையோ தலைவர்கள், யார் யாரையோ போராளிகள், யார் யாரையோ தளபதி, சின்ன தளபதி, அந்த தளபதி, இந்த தளபதி, நொந்த தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு இங்கே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் மாதிரி இந்த இது. நம்ம முதன்மையாக இதில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதில் மிக முக்கியமானது இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு உள்ளே வரும்போது எல்லாரும் ஆமாம் தோற எசமா அப்படின்னு போய் மண்டிட்டான். ஆனால் ஒரே ஒருத்தர் தான், என் மக்கள் உழைக்கிறான், நான் எதுக்கு உனக்கு வரி கட்டணும், ஒரு நெல்மணியை கூட உனக்கு வரியா தரமாட்டேன்னு சொல்லி போராடிய நம்முடைய பாட்டன் புலித்தேவன். புலித்தேவனுடைய படையில் எல்லா சமூகத்தை சார்ந்து இருந்திருக்காங்க. புலித்தேவன் தன்னுடைய மனைவி இறந்துடுறாங்க, அவர் அழலை. தன்னுடைய மகன் வெள்ளப்பாண்டியன் அவர் இறந்துறாரு. சொல்லப்போனால் வெள்ளப்பாண்டியன் தான் இந்திய விடுதலை போராட்டத்துடைய முதல் மரணம்னு சொல்லலாம். அவர் இறந்துடுறாரு. அவர் கலங்கலை. 2 பிள்ளை, ஒரு பொண்ணு, மனைவி எல்லாம் இறந்துடுறாங்க. அவர் கவலைப்படலை. ஆனால் தன்னுடைய தளபதி வெண்ணிக்காலாடி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிக்காலாடியை தன் மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு ஓன்னு கதறி அழுதாருன்னு சொல்லி புலித்தேவன் சிந்துங்கிற நாட்டுப்புற பாடல் பாடுது. அப்போ தன்னுடைய தளபதி மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய பாசம் இருந்திருக்கணும். அந்த தளபதி இன்னைக்கு புலித்தேவனை கொண்டாடுகிற அந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது.
அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வெண்ணி காலடியை இவர் மடியில் போட்டுக்கிட்டு அழுதுருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு சமூக பிணைப்பு இருந்திருக்குது, ஒற்றுமை இருந்திருக்குது. சாதி தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைக்கு அது ஒற்றுமையாக இருந்தாங்க, எல்லாரும் ஒன்றா நின்று தான் படை கட்டினாங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு புலித்தேவன். அவருடைய படையிலே இருந்த இன்னொரு தளபதி ஒண்டி வீரன். புலித்தேவனுடைய மறைவுக்கு பிறகு அந்த நிலத்தில் வெள்ளைக்காரனை எடுத்து வீரமாக போரிட்டவர். வீரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கானது இல்லை அப்படிங்கிறான எடுத்துக்காட்டு மாவீரன் ஒண்டி வீரன். அதே போல் அவருடைய தளபதியாக இருந்த வெண்ணி காலாடி ஒரு பெரிய வீரன் சொல்லலாம், மாவீரன் சொல்லலாம். அந்த வெண்ணி காலடிக்கு ஒரு சரியான நடுகள் கூட இல்லை, ஒரு சரியான மணிமண்டபம் கூட இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை. யாருக்குமே இல்லை, வெண்ணி காலடிக்கு மட்டுமே இல்லை. இங்கே புலித்தேவர் முதல் குரல் எழுப்பினார். புலித்தேவருடைய படையிலிருந்து அவருடைய மகன் வெள்ளப்பாண்டியன் முதல் மரணம். ஆனால் புலித்தேவருக்கு முன்னாடியே களத்தில் முதல்ல இறந்தது யாருன்னா அழகுமுத்துக்கோன் தான். அதான் வரலாற்று உண்மை. முதல் குரல் எழுப்பியவர், முதல்ல எதிர்த்தவர், முதல்ல சண்டை போட்டவர் புலித்தேவன். ஆனால் முதல்ல மரணம் அடைஞ்சவர் அழகுமுத்துக்கோன். அழகுமுத்துக்கோனுடைய சண்டை வெறும் 2.5 மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த 2.5 மணி நேரம் சண்டையில் தீரத்தோடு போட்டிருக்காரு. அந்த பீரங்கியுடைய வாயில் இருக்கு பாருங்க, அதில் வச்சு கட்டிடுறாங்க அழகுமுத்துக்கோனையும் ஒரு 250 பேரையும் கட்டிட்டு, அழகுமுத்து உங்களுடைய வீரத்தை பார்த்து நாங்கள் மெய் செலுத்திட்டோம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றோம், ஆனால் ஒன்று எங்களை எதிர்த்ததற்கு நீங்கள் மன்னிப்பு மட்டும் கேட்டுன்னு சொல்லும்போது, உங்களுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைகளுக்கு சமம், நான் சிரித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் போயிருங்க, இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லி பீரங்கி வாயில்லை அடுத்த நொடி அவன் அழுத்தினான்னா உடம்பு செதறிடும். அந்த நொடியில் கூட வீரத்தோடு வெள்ளைக்காரனை எதிர்த்த மாவீரன் மாமன்னர் அழகுமுத்துக்கோன். இங்கே ரிபேல் ரொம்ப எனக்கு ஒரு பிடித்த ஒரு பெரிய போராளி ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி. 12 வயதில் இவர் கைது செய்ய போகிறார் வெள்ளைக்காரனால். 12 வயதில் கைது செய்யப்பட்டு அவங்க அப்பா இறந்ததுனால இவர் இளவரசராக முடிசூட்டப்படுறாரு. இவர் தான் இளவரசர்னு இவர் தான் வரி கட்டணும், வரி கட்ட மறுக்கிறாரு. ஒரு காலனா கூட தரமாட்டேங்கிறார் வெள்ளைக்காரனுக்கு. கைது செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் திருச்சி மலைக்கோட்டை சிறையில் வைக்கப்படுறாரு. மலைக்கோட்டை சிறையிலிருந்து 12 ஆண்டுகள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. 12 வருஷம் ஒருத்தர் 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காரு. சிறையிலேருந்து வெளியே வராரு. வெளியே மீண்டும் ராமநாதபுரத்தில் போய் மன்னர் ஆகிறாரு. மீண்டும் தன் மக்களை திரட்டுறாரு, படை திரட்டுறாரு. அப்போது போய் வெள்ளைக்கார அரசு சரி 12 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரு, நமக்கு வரி கட்டிடுவாருன்னு சொல்லி போய் வரி கேட்குறாங்க. ஒரு 4 நாள் கூட தரமாட்டாரு. 1.5 வருஷம் தான் வெளியே இருக்காரு. திருப்பி தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. சென்னையில் சிறை, சென்னை கோட்டை சிறையில். அந்த சிறையில் திருப்பி 12 ஆண்டுகள். இவருடைய உயரம் 6.2 ஹைட்டு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறை வெறும் 4 அடி சிறை. அந்த 6 அடி மனுஷன் 4 அடி ஜெயிலில் இருந்தால் குனிஞ்சிருக்கணும். அப்படி குனிஞ்சு கூன் விழுந்து தன்னுடைய 36 வயதுக்குள்ளேயே இறந்து போனவர். அதனால தான் வெள்ளைக்காரன் யாரை பார்த்தும் இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்க மாட்டான். ரிபேல் அப்படின்னா கிளர்ச்சியாளன், புரட்சியாளன் அப்படி அர்த்தம். ரிபேல்னு வெள்ளைக்காரன் கூட சொன்னான், பட்டம் கொடுக்கல. வெள்ளைக்காரன் அழைச்சான், ரிபேல் யாவன், ஒரு புரட்சியாளையா, கிளர்ச்சியாளையா, மக்களை பணி திரட்டுவாயா அப்படின்னு சொல்லி ரிபேல்னு கொடுத்தான். ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி. புலித்தேவன் ஒரு குறுநில மன்னர், சேதுபதி அவங்க மன்னர், ராஜ பரம்பரை. ஆனால் இவர் மக்களில் ஒருத்தர். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலைன்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னவர். மக்களையே ஒரு படையாக திரட்டி அந்த மக்கள் படையை வைத்து வெள்ளைக்காரனை எதிர்த்தவர். திப்பு சுல்தானுடைய உதவியை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய படையை திரட்டியவர். வெள்ளைக்காரன் தூக்கில் போடும்போது உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்கான். என் எதிரி எனக்கு மரணத்தை கூட நீ தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூக்கு கிட்ட தானே எடுத்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர் இறந்துருக்காரு. இப்படி ஒருத்தர் மனுஷன் இங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கற்பனை தான். அது கற்பனை முடியும்னு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் தீரன் சின்னமலை இன்னைக்கு கொங்கு மண்டலத்துடைய ஒரு பெரிய போராளியாக கொண்டாடப்படக்கூடிய மனிதர். அதே போல் இவர்கள் இல்லை என்றால் இந்த 2 பேரும் இல்லைன்னா தமிழ் இன்னத்தில் பல போராளிகளும் இந்த விடுதலை போராட்டம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலி. திப்பு சுல்தானும் ஹைதர் அலி இல்லைன்னா வேலுநாச்சியார் இல்லை. திப்பு சுல்தானும் ஹைதர் அலி இல்லைன்னா தீரன் சின்னமலை இல்லை. திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் இல்லை அப்படின்னா இங்கே மருதுபாண்டியனும் இல்லை. அந்த படைக்கு பல வகையில் உதவி செய்து அந்த படையை கட்டுவதற்கு காரணமாக இருந்ததே திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் தான். தமிழர்கள் கொண்டாட வேண்டிய மாபெரும் போராளிகள். திப்பு சுல்தான் இறந்த பிறகு தான் வெள்ளைக்காரன் சொல்கிறான்,
இந்தியா இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறான். அது வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு இந்தியா நம்மோட நாடுங்கிற நினப்பு இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வருது. ஆனால் அது வரைக்கும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா திப்பு இருக்காரு, திப்பு இருக்க வரைக்கும் ஏன் நாடு இல்லைன்னு சொல்லி. திப்பு மாதிரி ஒரு போராளி இந்திய நிலத்தில் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு. 1700 ஆண்டுகள் ஆடுகளைப் போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கர்த்தித்து சாவோம் அப்படின்னு சொல்லி திப்பு சொன்னார். அப்படியே வாழ்ந்தார். வேலு நாச்சியார் சீமானன் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்திய நிலத்தில் வெள்ளைக்காரன்ட்ட இழந்த நிலத்தை திருப்பி எடுத்த ஒரே ஒரு பேரரசி வேலு நாச்சியார் தான். முன்னாடிலாம் கணவன் இறந்துட்டா வெள்ளைச்சலை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டு மூலையில் உட்காந்து அழணும் அப்படின்னு ஒரு காலம். அந்த காலத்தில் கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த கைப்பிள்ளையோடு வெள்ளைக்காரனை ஏற்று ஒரு 8 ஆண்டுகள் பதுங்கியிருந்து பயிற்சி எடுத்து திருப்பி அடித்து அந்த நிலத்தை மீட்டு மீண்டும் ஒரு அதிகாரத்தை சிவகங்கையில், அதுவும் வெள்ளைக்காரன் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், சூரியன் மறையாத ஒரு சாம்ராஜ்ய சொந்தக்காரன் 53 நாடுகளை ஆண்டவன், அவனை எதிர்த்து ஒரு சாதாரண ஒரு சின்ன நிலப்பரப்பில் ஒரு மாவட்டம் தானே இன்றைக்கி சிவகங்கிறது, அன்றைக்கி ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். அந்த நிலப்பரப்பில் இருந்து ஒரு கிளம்பி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போர் புரிஞ்சு சண்டை செஞ்சு, சமாதானம் இல்லை, வரி கொடுத்து இல்லை, சண்டை செஞ்சு களத்தில் வீழ்த்தி ஒருத்தர் நிலத்தை மீட்டெடுத்தாங்கன்னா அது வேலு நாச்சியார் தான். ஆனால் இன்றைக்கி சரியான ஒரு நினைவு மண்டங்கள் கூட இல்லாமல் இப்போ கூட வேலு நாச்சியாருக்கு ஒரு சிலையை அவசரமாக சென்னையில் திறந்திருக்காங்களே ஒழிய அவங்களுக்கான அடையாளம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் ஒரு 250 ஆண்டுகள் முன்னாடி நடந்த போராட்டத்துடைய தலைவர்கள். அதற்கு பிறகு ஒரு 100 ஆண்டு காலம் போராட்டமே இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டுச்சு, போராளிகள் கைது செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு படை வீறு கொண்டு எழுந்துச்சு அப்படின்னா அது வ.உ. சிதம்பரனாருடைய காலகட்டம். நம்ம ஏற்கனவே வ.உ.சி குறித்து நம்முடைய முகப்பு அறையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் பேசணும். காலா லாவியா என்ற 2 கப்பலை வாங்கி வெள்ளைக்காரனை வீழ்த்தணும்னா அவனுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கணும்னு சண்டை போட்டவர். அதே போல் தான் இங்கே ஜெய்ஹிந்த் செண்பராமன் பிள்ளை நாகர்கோயிலை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் அவர் ஜெர்மனி சென்று அங்கிருந்து இங்கே இவர்களை வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்காக ஒரு படையை கட்டியவர். ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை வச்சவர் ஜெய்ஹிந்த் செண்பராமன் பிள்ளை. அவருடைய நினைவாக இந்த புகைப்படம். பகத்சிங் மரணிக்கும் போது 22 வயசு. இன்றைக்கி 22 வயசு இளைஞன் என்ன பண்ணுறான், பகத்சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். 22 வயசுக்காரன் டிவிக்கே தளபதி அப்படின்னு அணில் மாதிரி மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிக்கிட்டு இருக்கான். அவர் 22 வயசில் நாட்டு விடுதலைக்காக தூக்கில் தொங்கியிருக்காரு. பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா அப்படின்னு 22 வயசில் கனவு கண்டவர். தளபதியை முதலமைச்சராக கனவு கண்டவர். அவராது 22 வயசு. இந்த புகைப்படத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது குறிப்பாக இந்த தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகள்லாம் பார்க்க வேண்டிய புகைப்படம். இவங்க மரணிக்கும் போது இவங்களுக்கு 14 வயசு. 14 வயதில் இந்த பெண் தான், இந்த சிறுமின்னு தான் சொல்லணும், இந்த பெண் தான் காந்தியினுடைய போராட்ட வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவங்க. இங்கிருந்து அவங்களுக்கு சீர்காழி பக்கம் இங்கிருந்து கிளம்பி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுடைய அடக்குமுறையை, கருப்பின மக்களுடைய அந்த கொடுமையை பார்த்து கிளந்து போராட்ட வாழ்க்கைக்கு வந்தவங்க தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மா, தில்லிருந்தா வாங்கடியம்மான்னு திரைப்படத்தில் பாட்டு வைக்கிற தலைவர்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பேரும் புகழும் தெரிய வாய்ப்பில்லை. 14 வயதில் போராட்ட களத்தில் நின்று ஒரு பெண் நின்றுக்கா அப்படிங்கிறது அது தமிழினத்தில் மட்டும்தான் சாத்தியம். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி தில்லையாடி வள்ளியம்மை. வ.உ.சியுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே அங்கே சொல்லியிருந்தோம். அதே போல் தியாகி விஸ்வநாத் தாஸ், இவரும் ஒரு கூத்தாடி தான். இவர் ஒரு நாடக கலைஞர் தான். ஆனால் கூத்தாடினா எந்த மாதிரி கூத்தாடி, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே மூட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா, அந்த மாதிரி இல்லை. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடவோட யாரும் இல்லை, விளையாடா போடாமில்ல தில்லாடா அப்படின்னு பாட்டு பாடுற ஆள் கிடையாது. சுதந்திர வேட்கைக்காக ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தன்னுடைய மேடைகளில் பாட்டு பாடிய ஒரு கூத்தாடி, வெள்ளையை வெளியேற்றுவதற்காக பாட்டு பாடிய ஒரு கூத்தாடி. அதே போல் கதராடை மட்டுமே அணிந்து கொண்டு இந்த வெள்ளைக்காரன் எதிர்ப்புங்கிற மாதிரி இந்திய பொருளை வாங்குவோம், இந்தியர்களாக இருப்போம்னு சொல்லி கடைசி வரைக்கும் நாடக மேடைகளில் சுதந்திர கருத்துக்களை விதைத்த சிவகாசி மண்ணை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தியாகி விஸ்வநாத தாஸ். இந்த புகைப்படம் யாருடைய புகைப்படம் அப்படின்னா, இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. தமிழ் இனத்தில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை,
இந்த புகைப்படம் யார் அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்து சாட்டையினுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இது யாருன்னு தெரியுதான்னு உங்களுக்கு பார்ப்போம். ஏன்னா எத்தனை தலைவர்கள் நம்ம இனத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் எடுத்துக்காட்டு. காமராஜருடைய உற்ற நண்பர், அவருடைய பள்ளிக்கால நண்பர், காமராஜர் கூடவே இணைந்தவர், விருதுநகர் ரெட்டையர் என்று இவர் அழைக்கப்பட்டார். இந்தளவுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். இவர் ஒருத்தரையாவது கண்டுபிடிச்சி தயவுசெய்து சொல்லுங்கள். தாவகாரங்களுக்கு ஏன்னா உடனே தெரிஞ்சிடும். ஏன்னா அரசியல் அறிவு அவங்களுக்கு அதிகமாக உண்டு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சுப்பிரமணிய சிவா, திருடா திருடி படம் எடுத்த சுப்பிரமணிய சிவா இல்லை, இந்த நாட்டில் வெள்ளைக்காரனை விரட்டிடுறதுக்காக போராடிய சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவானே அவர் தனுஷுடைய ரசிகர் மன்ற தலைவர் தானேம்பாங்க. அவர் இல்லை, இவர் பாரதி வஉசியினுடைய உற்ற நண்பராக இருந்து வஉசி கூடவே மிகச்சிறந்த பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், அரசியல் பேச்சாளர். வஉசி ஒரு சிறந்த பேச்சாளர், இவர் ஒரு பேச்சாளர். இவருடைய பேச்சாற்றல் மூலமாக தான் திருநெல்வேலி புரட்சி தொடங்குது. அன்னைக்கே இன்னைக்கு 1,00,000 பேர் கூட்டினாங்க, 2,00,000 பேர் கூட்டினாங்கன்றான். 30,000 பேர் கூட்டினாலே அதில் 41 பேர் செத்து போகிறான். ஆனால் அன்னைக்கு வஉசியின் பேச்சை கேட்க திருநெல்வேலியில் 10,00,000 பேர் கூட்டியிருக்காங்க. திருநெல்வேலி வரலாற்றில் அப்படி இல்லை. திருநெல்வேலி புரட்சி என்றது அழைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் வெள்ளைக்காரன் முடிவு பண்ணி வஉசியை கைது பண்ணுறான். அந்த பேச்சை 2 பேர் தான் பேசுகிறாங்க, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். ஒரு விடுதலை போராட்ட வீரர், புறக்கணிக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட ஒரு வீரர்னு சொல்லலாம். அதே போல் கொடிகாத்த குமரன், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கொடிகாத்த குமரனுடைய வரலாறு, ஒரு மிகப்பெரிய இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒரு வீரர், ஒரு தமிழர். அதற்கு பிறகு அப்படியே நம்முடைய காமராஜர், தெய்வ திருநா முத்துராமலிங்கர், 2 பேரும் அரசியல்வாதி நாம் அறியப்பட்டிருந்தாலும் சுதந்திர போராட்டத்துடைய வரலாற்றை இவங்களை வைக்கிறதுக்கான காரணம் 2 பேருமே சுதந்திர போராட்ட வீரர்கள். இந்திய விடுதலைக்காக 2 பேருமே கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள். அந்த அடிப்படையில் இவங்க சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகளுடைய வரிசையில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவரும் தமிழின வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர், வெள்ளைக்காரனால் தூக்கில் போடப்பட்டவர். கட்டபொம்மனுடைய வரலாறு கொண்டாடப்படுகிற அளவுக்கு இவருடைய வரலாறு கொண்டாடப்படுகிற அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். இங்கே சமூகம் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா, கட்டபொம்மனை கொண்டாடுகிற அந்த சமூகம் கூட இவரை கொண்டாடுவதில்லை. விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வேலுநாச்சியாரை தன் பெற்ற மகளைப் போல கடைசி ஒரு 8 ஆண்டுகள் தன் வீட்டில் வைத்திருந்து, இவருடைய வீட்டில் தான் வேலுநாச்சியார் மரணித்து போகிறாங்க. விருப்பாட்சி, திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சியோடைய வீடு. இன்றைக்கி அவருடைய நினைவு மண்டபம் இருக்குது. ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி, ஒரு குறுநில மன்னராக ஜமீன்தாராக இருந்தவர். ஆனால் மருதுபாண்டியரோடு, வேலுநாச்சியரோடு, தீரன் சின்னமலையோடு, திப்புசனோடு எல்லோரும் இணைஞ்சு நின்று இந்த விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணித்து வெள்ளைக்காரனால் தூக்கில் போடப்பட்ட ஒரு மாபெரும் போராளி விருப்பாச்சி கோபால் நாயக்கர். விரைவில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர் தலைமையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், அவருக்கான வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய வரலாறு இல்லைன்னா வேலுநாச்சியார் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவருக்கு உதவி செய்த மாபெரும் ஒரு ஆளுமை விருப்பாச்சி கோபால் நாயக்கர். இப்படி மறக்கடிக்கப்பட்ட தலைவர்கள் ஒரு பக்கம், மறந்து போகக்கூடாது அப்படிங்கிற சில சம்பவங்கள் ஒரு பக்கம்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோ தயாராக இருக்குது. விரைவில் முக்கியமான ஆளுமைகளோடு, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சில ஆளுமைகளோடு நம்ம இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோவில் உட்கார போகிறோம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம சாட்டையில் இந்த நாட்டு நடப்பு, நம்ம பேசுகிற கருத்து எல்லாத்தையும் உட்காந்து எழுதுகிற, பேசுகிற, கலந்தாலோசிக்கிற இடம் என்னுடைய தனிப்பட்ட அலுவலகம்னு சொல்லலாம். அதுவும் ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்காங்க. அலுவலகம்னா ஒன்று பெரிய, நம்ம என்ன 1000 கோடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? நாட்டு நடப்பை மக்களுக்கு பேசுறதுக்கு, நாட்டு நடப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக ஒரு தொலைக்காட்சி பெட்டி, ஒரு டிவி, இதில் தான் முக்கியமான எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சேனலில் என்ன வருதோ அந்த கருத்துக்களை பார்ப்போம். நாட்டு நடப்பை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தொலைக்காட்சி பெட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டுடியோ செட்டப்பு, இது ஒரு பேக்ரவுண்டு. பெரும்பாலும் நேர்காணல் கொடுப்பதற்கு இந்த அறையை நான் பயன்படுத்தி கொள்வேன். எழுதுவதற்கு, யாராவது விருந்தினர்கள் வந்தாலும் சந்திப்பதற்கு, பேசுவதற்கு, புத்தகம் படிப்பதற்கு, அப்படி எண்ணெய் பாட்டில் எடுத்து ஒழிச்சு வைப்பதற்கு, இப்படி எல்லாத்தையும் இங்கே தெரிஞ்சுக்கிறது. நிறைய புத்தகங்கள் இருக்கும். இப்போ தெய்வ திருமணா முத்துராமலிங்க தேவருடைய நினைவு நாள் வருது. அக்டோபர் 25 கூட்டுறதுனால அவருடைய பசுமுன் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், காவியா சண்முகசுந்தரம் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தை இப்போ இறுதியாக ஏற்கனவே படிச்சுட்டேன் முழுசாக. சிறையில் இருக்கும்போது படிச்சது மறந்துடுச்சு கொஞ்சம், அதனால் திருப்பி மறுவாசிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வைரமுத்து ஐயாவுடைய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை, அது கடைசியாக திருக்குறள் உரை, அது கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இதுதான் நம்முடைய பணி. அப்புறம் வந்து காலையில் வந்து உட்காந்தோம்னா அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராமை கூட ஒரு மணி நேரம் நோண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் எழுதிட்டு அப்புறம் ஒரு ஷூட் எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் டிவியை பார்த்துட்டு இப்படியே நம்முடைய பொழுது போகும். இங்கே நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இதெல்லாம் வந்து பரிசாக கொடுத்தது. முத்துராமலிங்க தேவர், நம்முடைய வள்ளலார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார், அப்புறம் வள்ளுவர், பாரதி, இந்த ஈழத்தமிழர் போராட்டத்திற்காக தன்னுயிரை மாய்த்த அண்ணன் முத்துக்குமார், இது அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த புகைப்படம், அதாவது நாடோடிகள் படத்தில் அப்போ தான் ஃபோட்டோ எடுப்பாங்க சசிகுமார்லாம் சேர்ந்து. அந்த ஃபோட்டோ காலையில் எடுத்துருப்பாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா பேனராக இருக்கும். ஏன்னா இப்போ தானடா ஃபோட்டோ எடுத்தீங்க, அது கூட பேனராக வச்சுக்கின்னு இதுக்கெல்லாம் வந்து 11 பேர் டீம் இருக்குடாங்க மாதிரி. பிறந்தநாள் அன்றைக்கி காலையில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டேன். அதையே பிரிண்ட் போட்டு கொண்டு கொடுத்துட்டான் தம்பி, நல்ல தம்பி. அவன் நாடோடிகள் சசிகுமார் டீமோட பாஸ்டாக இருப்பான். இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். இது நம்முடைய அறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இந்த முக்கியமான இடம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டை ஒரு கொத்தனார் கட்டி முடிச்சிடலாம். ஆனால் இன்டீரியர் டிசைனிங் வந்து ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அப்படி எடிட்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற பேச்சை தெரியும், ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை அது மாதிரி வரும், சில வார்த்தைகள் வரும். அதெல்லாம் வெட்டி தூக்கி கட் பண்ணி போடுறது வந்து நம்முடைய எடிட்டர்கள் தான். தம்பி நவீன் அருமையான ஒரு எடிட்டரு. எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுவாப்புல. எத்தனை பேஜ் இருக்குன்னு என்றாரா, கடை எடிட் பண்ணி ஏதோ ஒன்று போட்டு விடுறது, போடுறா போம்டா, எது போட்டாலும் தான் போதில்லை போகுது அப்படிங்கிற மாதிரி 1/2 மணி நேரத்தில் ஒரு இன்டர்வியூ முடிப்பாப்புல. நான் 10 நிமிஷம் பேசுனதை கூட சுருக்கி 5 நிமிஷத்தில் எடிட் பண்ணி கொடுத்துருவாப்புல. அந்தளவுக்கு ஒரு அருமையான எடிட்ரு. ஷார்ட்ஸ்லாம் இவர் வந்ததுக்கப்புறம் தான் ஷார்ட்டில் போட ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஷார்ட்ஸ் போடுங்க நல்லா போகணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தவர் ஒரு அருமையான எடிட்டர். சும்மா கிண்டலுக்காக சொன்னேன், நல்ல திறமையான எடிட்டர். அப்புறம் இவர் தான் அங்கே எல்லாமே. இவர் இல்லாமல் எங்கள் அணுவும் அசையாது. தம்பி கணேஷ் நல்ல எடிட்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். நல்ல கேமராமேன் அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். நான் நல்ல திறம்பட வந்து அலுவலகத்தை நிர்வாகம் பண்ணுறேன்னு சொல்லி அவரே சொல்லிக்குவார். இப்போ நானும் சொல்கிறேன், நல்ல பையன், நல்ல அருமையான பையன். அவர் ஆள் பார்க்கலாம் வாட்ட சாட்டமாக இருப்பான், பரம சாது. இந்த சென்னை வந்த பிறகு வந்தோடனே முதல் எடிட்டரு, கேமராமேனு, இங்கே சாட்டினுடைய மேலாளர் அப்படின்னு 3 போஸ்டிங்கை முழுசாக வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாப்புல. நல்லா பண்ணுங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சது. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இங்கே தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. இது கழிவறை, அது நம்ம அங்கே போகக்கூடாது, அங்கிட்டு போயிடுவோம். இதான் பாத்ரூம், இதான் எல்லாம். அதே போல் இன்னொரு எடிட்டர் இருக்கார், அவர் நம்முடைய விர்ச்சுவல் வாரியர். அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. Powerful people come from powerful places. ஆனால் வீடியோ கொடுத்துட்டோம்னா எடுத்து அனுப்பியிருப்பாவில். அவர் பேர் சொல்லக்கூடாது. எப்படி வந்து இந்த நம்ம கார்த்தியோட படம் வந்துச்சுல ஒரு படம், அந்த படத்தை கார்த்தி வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாப்புல. அதாவது இந்தியாவுடைய உளவாளி. அது மாதிரி சாட்டையோட ஒரு உளவாளி ஒருத்தர், ஒரு எடிட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் என்னுடைய பெரும்பான்மையான வீடியோக்கள் எடிட் பண்ணுவார். அவர் பேரையும் வெளியே சொல்லக்கூடாது, அவர் ஊரையும் வெளியே சொல்லக்கூடாது, அவர் எங்கே வேலை பார்க்குறான்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்டே சொல்லி வச்சிருக்காப்புல. சம்பளத்தை மட்டும் மாதம் மாதம் வாங்கிடுவாப்புல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆரம்பத்துலேருந்து அவர் என் கூடவே இருக்கார். அவர் பேர் மணிகண்டன், ஊர் திருக்காட்டுப்பள்ளி. ஆனால் யார்ட்டையும் சொல்லாதீங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கேமராமேன்னு சொல்லி தான் என் வேலைக்கு சேர்ந்தாப்புல. நான் நல்லா படம் பிடிப்பேன், இந்த மாதிரி முக்கியமான தொலைக்காட்சியெல்லாம் இருந்திருக்கேனே அப்படின்னு சொன்னாப்புல. இந்த வீடியோ கூட அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்கிட்ட கேமராமேன்னு சொல்லி இது வரைக்கும் என்னை நம்ப வச்சுக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்க. அவர் பேர் சந்துரு. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காரு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் 2 ஆங்கர் இருக்காங்க. ஆங்கர்னு சொல்லி என்னை நம்ப வச்சு வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க ஆங்கரிங் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க நல்ல ஆங்கர்ஸ். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுக்கிட்டு நான் எப்படிப்பட்ட சேனல் நடத்துகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆங்கர் பண்ண தெரியாத ஆங்கர்ஸு, கேமரா எடுக்க தெரியாத கேமராமேனு, எடிட் பண்ண தெரியாத எடிட்டர்ஸு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். திறமையான கலைஞர்கள் தான், தரமான கலைஞர்கள் தான். சும்மா காமெடிக்காக சொன்னேன், மனசில் இதை சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்கினதா அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த அலுவலகத்தை கிட்டத்தட்ட 1 வருஷமாக செதுக்கியிருக்கோம். கோடி கோடியாக சாட்டைக்கு வருமானம் உள்ள பொழுது இவ்வளோ தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அலுவலகம்னு சொல்லி பல பேர் விமர்சிப்பாங்க. விமர்சிச்சிட்டே இருக்கட்டும். இது கிட்டத்தட்ட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை பார்த்தோம்.
முதல்ல ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இப்போ புதிதாக ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் இதனுடைய படப்பிடிப்புகள் தொடங்கப்படும். நாம் தீபாவளி கொண்டாடணுமோ இல்லையோ, கொண்டாடக்கூடிய தம்பிமார்களுக்கு அவங்க கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற சில பரிசு பொருட்களை வாங்கி வச்சுருக்கோம். இதையும் கொடுத்துருக்கண்ணே இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கப்பா. முதல்ல ப்ளூ கலர் டிஷர்ட் கேட்டவன். எந்த டிஷர்ட்டு இதா? சரி, லேவண்டர் கலர் மூத்திக்கு. சரி, என்ன மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. என்ன அதோட கிறிஸ்மஸ்ஸு, ரம்சானு எல்லாம் கொண்டாடுற ஒரே ஆளி வந்தாங்க. நன்றி. தலை தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி. தளபதி தீபாவளியா? தளபதி தீபாவளியா? அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடணும். தீபாவளி நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ, கொண்டாடுறவங்க பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடணும். தீபாவளி குறித்து ஓசோ சொல்றாரு, மனிதன் நோய்வாய்ப்பட்டுள்ளான். அவன் ஒரே ஒரு தீபாவளியில ஆறுதல் அடைகிறான். புத்தாடை, பலகாரம், பட்டாசால் ஏற்றப்பட்ட விளக்குகளால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதனால் அவன் தீபாவளியை தனக்கான ஆறுதலாக கொண்டாடுகிறான். தீபாவளி முடிந்ததும் அதே சோகம், அதே கோபம், அதே வீட்டுச் சிறையில் அவன் அடைபடுகிறான். உனக்குள் நீ ஒளியாக மாறாதவரை தீபாவளி வெறும் ஆறுதல் மட்டுமேங்கிறாரு. நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை, அக்கிரமங்களை, நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு குறைந்தபட்சம் அநீதி எடுத்து போராடணும், இல்லை அநீதி எடுத்து பேசணும், இல்லை அநீதிகளை எடுத்து சிந்திக்கவாது செய்யணும். அதுதான் உண்மையான தீபாவளியாக இருக்கும். எல்லாருக்குமான தீபாவளி அமையணும். 15 லட்சம் பேர் நேரடியாக இந்த பட்டாசுல ஈடுபட சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கை அமையணும். தூய்மை பணியாளர்கள், காவல் நிலைய படுகொலையால் இறந்து போன குடும்பங்கள், ஸ்டெர்லைட்டு, இந்த மீத்தேன், ஹைட்ரோகார்பன், இது போன்ற போராட்டங்களால் வாழ்க்கையை இழந்து போன குடும்பத்தார், அதே போல் இன்றைக்கி ரித்தன்யா போன்ற எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பமும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய தீபாவளி தான் உண்மையான தீபாவளியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தீபாவளியை கொண்டாடுறவங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க. அரசு கொடுத்துக்கிற விதிமுறையின் அடிப்படையில் பட்டாசை கொளுத்துங்க. குறைந்தபட்சம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இது மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவறுங்கள். மகிழ்ச்சியான நாளாக எல்லாருக்கும் அமைய வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி